இப்போ காலத்தின் ஓட்டத்தில் பொருளாதார அடிப்பில் உயரும்போது நான் சொன்னேன், இப்போ ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் கூட காந்தி யாருன்னு கேட்டாலும் கேட்டுருவாங்க. ஏன்னா நவ் தே ஆர் ஸோ பிஸி மேக்கிங் மணி, எக்கனாமிக் க்ரோத், தேர் க்ரோத் இன் லைஃப். அவங்கள சொல்லி குற்றம் இல்லை. எல்லாத்தையும் இது தெரிஞ்சுக்கிட்டா என்ன அவசியம், எதை தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு ரெஸ்பான்சிபிளாக இருந்து இந்த மாதிரி கலை உலகத்தில் இருக்கும்போது கலை மூலமாக ஒரு சினிமா மூலமாக இப்போ உதாரண சக்தி சொன்ன மாதிரி பொன்னியின் செல்வன் எல்லாரும் பார்க்கணும், இதை பிரம்மாண்டமாக திரையில் சொல்லும்போது அந்த கதையை போய் பார்க்கின்ற ஆர்வத்தை தூண்டும் போது அதை பற்றி அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். மாதிரி கண்ணப்ப நாயனாரை பற்றி இந்த திரைப்படத்தை பார்த்த பிறகு ஓஹோ இப்படி ஒரு பக்திமான் இருந்திருக்காரா சிவபக்தவன் அப்படின்னு தெரிகிற அளவுக்கு இந்த படம் இருக்கும். ஆனால் பக்தி என்பது அவரவர்கள் மனதிலே தோன்றுகின்றது தான். அந்த பக்தி பரவசமோடு இருக்க வேண்டும் என்று சொல்கின்ற ஒரு படமாக இது அமையும் சொல்லி இந்த படத்தை உங்களுடைய ஆதரவோடு, மக்கள் ஆதரவோடு இந்த படம் வெற்றி அடைய வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன். அதே சமயத்தில் ஆடியன்ஸ் எந்த படத்தை பார்த்தாலும் உங்களுடைய வியூ உங்கள் மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் தியேட்டர் உள்ளே உட்காந்துக்கிட்டு மொபைலில் மச்சான் உள்ளே வந்துடாதரா படம் நல்லா இல்லைன்னு சொல்லிடாதீங்க. ஏன்னா அந்த மாதிரி சொல்கிறனால என்ன ஆகிடுதுன்னா உங்கள் வியூ மே பி டிஃப்ரெண்ட். இங்கே இருக்க சில ஆடியன்ஸ் பிரபாஸ் இருக்கான்னு படம் பார்க்க வந்திருக்கலாம், சில பேர் மோகன் பாபு இருக்கான்னு படம் பார்க்க வந்திருக்கலாம். ஸோ உங்கள் வியூவில் இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றதை அவங்கவுங்க போய் திரையரங்குக்கு போய் ரிலீஸ் ஆகிற எந்த படமாக இருந்தாலும் அவங்க வியூவுக்கு விட்டுட்டிங்கன்னா இந்த திரையுலகம் சிறப்பாக இருக்குன்னு கூறி வருகை தந்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றி கூறி இந்த கண்ணப்பா திரைப்படம் சிறப்பாக வருவதற்கு அந்த தயாரிப்பாளர்